திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் மே 25 நடைபெறும் நீர் மேலாண்மை கருத்தரங்கிற்கு ரோட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். திமுகவின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். திமுக தோல்வி குறித்து ஆராய குழு அமைத்துள்ள நிலையில் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள்? விவரங்கள். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்துல திமுகவின் முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, திமுக இளைஞரணி செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் இந்த ஆலோசனையில பங்கேற்றிருக்கிறார்கள். திமுகவை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய 38 பேர் கொண்ட குழுவை அமைச்சிருந்தாங்க. நேற்று முதல் இந்த குழு களத்துல தோல்விக்கான காரணத்தை ஆராய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஜூன் 5ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய போறாங்க. அந்த அறிக்கை ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நிலையில வரக்கூடிய நாட்கள்ல திமுகவுல என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரலாம் என்கிற ஒரு ஆலோசனையில தான் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இப்போது ஈடுபட்டிருப்பதா சொல்லப்படுது. ஒரு பக்கம் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி மாநில அரசியல்ல அதிகம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு குரலும் கனிமொழி ஆதரவாளர்கள் மூலம் திமுக தலைமைக்கு தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. அது குறித்தும் இன்றைய ஆலோசனையில முக்கிய ஆலோசனையில திமுக தலைவர் இருப்பதா சொல்லப்படுது. மற்றொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு திமுகவுல முக்கிய பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குரலும் இப்ப திமுகக்குள்ள எழுந்திருக்கு. இந்த தற்போதைய விவகாரம் குறித்தும் பொதுச் செயலாளர் பதவியில இருந்து மாவட்ட செயலர் பதவி வரைக்கும் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு பல முக்கிய ஆலோசனையில திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இறங்கியிருப்பதா சொல்லப்படுது. வரக்கூடிய நாட்கள்ல, அதாவது ஜூன் இறுதியில அல்ல ஜூலை முதல் வாரத்துல திமுகவுல நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னும் அதுக்கான அடுத்தடுத்த ஆலோசனையில தான் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இப்போது ஈடுபட்டிருப்பதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் மே 25 நடைபெறும் நீர் மேலாண்மை கருத்தரங்கிற்கு ரோட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார்.